மாவட்டம் பர்கூர் பகுதியில் மேல்தேக்க குடிநீர் தொட்டி அமைத்து குடிநீர் வழங்க வேண்டுமென காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமாரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று கடந்த 6 மாதங்களுக்கு முன் பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மேல்தேக்க குடிநீர் தொட்டி கட்டுவதற்கான பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்தேக்க குடிநீர் தொட்டி மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. ஆடிட்டர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் மேல்தேக்க குடிநீர் தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சேகர், நகர தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய தொழில் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் தயாரிக்கும் குழுவிற்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தமிழரசு தெரிவித்தார். அதன்படி சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தை தடுப்பதற்காக நிரந்தர வடிகால் அமைத்து தீர்வு காண வேண்டும். தூத்துக்குடி விமான நிலையத்தை இன்டர்நேஷனல் விமான நிலையமாக மாற்றுவதற்கு மனு அளிக்கப்பட்டதாக தெரிவித்த அவர், சிப்காட் தொழிற்பேட்டையில் 2 விதமான வரிகள் விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தென்னிந்திய வளர்ச்சி பெற தூத்துக்குடி துறைமுகம் அவுட்டர் ஹார்பர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக தூத்துக்குடி வஉச துறைமுகத்தை மேலும் தென்னிந்திய வளர்ச்சி பெற தூத்துக்குடி துறைமுகம் அவுட்டர் ஹார்பர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் மேத ராமாதேவி கிராமத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றை 2 ஆண்டுகளுக்கு முன்பு கிராம நிர்வாகம் சார்பில் வருவாய்த்துறை மூடியது. தற்போது ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் அருள் ராஜேஷ் என்பவர் கிணற்றில் தங்க மண் இருப்பதாக கருதி அதனை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் கிராம ஊராட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைப்போடு தீர்மானம் நிறைவேற்றி கிணற்றிலிருந்து மண் அள்ள முயற்சி செய்தார். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்து முற்றுகையிட்டனர். இதனால் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் அருள் ராஜேஷ் அடியாட்களை கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாகவும், இரவு நேரங்களில் மக்களை ஆபாச வார்த்தைகளால் பேசி இடையூறு செய்வதாக கூறி 200க்கும் மேற்பட்டோர் நாமக்கல் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரை எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்றும், இல்லையெனில் கிராமத்தில் நாங்கள் குடியிருக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட குளமாங்கல்ய நாட்டை சார்ந்த தென்னங்குடி முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஊர் முக்கியஸ்தர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். தமிழகத்திலேயே 157 வாடிவாசல் கொண்ட மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படும் 19வது ரோஜா கண்காட்சி உதகையில் உள்ள நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் நடைபெற உள்ளது. அதற்காக பூங்காவில் உள்ள 32,000 ரோஜா செடிகளில் 4,200 ரகங்களை கொண்ட ரோஜா பூங்காவில் கவாத்து மேற்கொள்ளும் பணிகள் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா துவக்கி வைத்தார். இதில் தோட்டக்கலைத்துறை இனியகுணம், சுபிலா மேரி மற்றும் பூங்கா ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தற்போது கவாத்து பணிகள் மேற்கொள்வதன் மூலம் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து மே மாதம் இறுதி வரை ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கும். இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் என தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் கொங்கு பல்நோக்கு பண்பு பயிற்சி கட்டிடம் கட்டப்பட்டு இந்த கட்டிடத்தை தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று திறந்து வைக்கவுள்ளார். இதனையொட்டி அதிமுக சார்பில் அரூர் நகர் பகுதிகளிலும் நாச்சனாம்பட்டி, சின்னாங்குப்பம் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் கட்சி பேனர்கள் மற்றும் கொங்கு மக்கள் சார்பில் பேனர்கள் கட்டப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அரூர் காவல் நிலையம், ரவுண்டானா, திருவிக நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட விளம்பர பேனர்களை மர்ம நபர்களால் கிழிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க அதிமுகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தாயனூர் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி சார்பில் காரமடை நரசிம்ம நாயக்கன்பாளையம் ஆகிய பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கான ஓவிய திருவிழா நடைபெற்றது. பள்ளி தாளாளர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவினை முன்னதாக பள்ளியின் நிர்வாக அலுவலர் நிர்மலா தேவி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் இப்போட்டிக்கு நடுவர்களாக இளங்கோவன் சிவசங்கர் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.